வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை வெஸ்ட்டு வலசரவாக்கமில் நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் ஒரு 4 BHK ரீசேல் பங்களா ஒன்று பார்க்க வந்திருக்கும். அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 700 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ 30 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 35க்கு 75 அப்ராக்சிமேட்டாக டாக்குமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 1 or 2 ஃபீட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 35க்கு 75 அடி உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான சைஸு, ரெக்டாங்கிள் சைஸு. அதனால் என்ன அட்வான்டேஜ் கிடையாது, ரூம்லாம் உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். ஹாலு, பெட்ரூம்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. CMDA அப்ரூவ்டு பிளாட்டுங்க. ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பேங்க் லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2லேருந்து 3 கார் பார்க்கிங்கு வீட்டுள்ள வரும். ஸோ உள்ளே என்ட்ரானதும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலு, நல்லா ஒரு விசாலமான ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலுக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல், ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஏரியா, கிச்சனு, ஒரு பெட்ரூமு, அட்டாச்சு பாத்ரூமு. ஸோ உங்களுக்கு சர்வன்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. கிச்சனுக்கு சைடில் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக சர்வன்ட் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சனு, ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரு, ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜை ரூம். ஸோ நார்த்து ஈஸ்ட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டு நம்மகிட்ட வரதே பார்த்திங்கன்னா நார்த் ஆர் ஈஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் சார்ன்னு. ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு சூப்பரான பங்களா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் செலவுன்னு பார்த்தா இந்த வில்லா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சில்லற ஒர்க்ஸாக தான் இருக்க போது. இன்டீரியர்ஸ்லாம் இந்த காலத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ அதை தவிர சிவில் ஒர்க்ஸ்னு பார்த்தா இதில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பில்டிங் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்சான்லாம் கிடையாது. ஆற்று மணலில் கட்டின வீடு, செங்கல் ரெட் பிரிக்கு ஆற்று மணலில் கட்டின வீடு. ஸோ ஹாலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட கீழே உங்களுக்கு 2 ஹால் சைஸில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. ஹால்லேயே பூஜை ரூம் வச்சுருக்காங்க. மண்டபம் மாதிரி உங்களுக்கு நல்லா அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. மண்டபம் மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பூஜை ரூமு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹாலு, இதே மாதிரியே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, 3 பெட்ரூம் இருக்குது மேலே. ஸோ வயசானவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூம் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தான். 4 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வலசரவாக்கம் ஏரியா பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எவ்ரி 3 months ஆர் 6 monthsக்கு ஒரு வாட்டி வந்து இங்கே லேண்டோட ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு விற்ற லேண்ட் ரேட் இன்றைக்கி கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி விற்ற லேண்ட் ரேட் இன்றைக்கி கிடையாது. ஸோ எவ்ரி 6 monthsக்கு ஒரு வாட்டி இங்கே ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ விருகம்பாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம்லாம் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. 5 கோடி 6 கோடி அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. விருகம்பாக்கம், நடேசன் நகர்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு டீல் நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட லேண்ட் ரேட்டே பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து 4.5 கோடியிலேருந்து 5 கோடி ரூபாய் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வச்சு இங்கே ப்ரைஸ் அதிகமாகிட்டுருக்கு. சென்னை வெஸ்ட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு வடபழனிலேருந்து டில் பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட்டு 6 monthsல பயங்கர ஹைக்காக இருக்குங்க ப்ரைஸு. ஸோ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், யாரெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக என்ன வேணால் இருக்கலாம், இல்லை லேண்டாக கூட இருக்கலாம், தயவு செஞ்சு பிஃபோர் ஜனவரி நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா இங்கே போரூர் டு பூந்தமல்லியும் உங்களுக்கு இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ப்ரைஸ் ஏறப்போகுது. அந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி 10,000 இருக்க ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 12,000 ரூபாய் மாறும். ஸோ யாரெல்லாம் வீடு வாங்க, இடம் வாங்க, ஃப்ளாட் வாங்க பிளான் பண்ணுறீங்களோ பிஃபோர் டிசம்பர் அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்மிங் டு இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரிய ஹாலு, 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டாலுமே வார்ட்ரோப்ஸ்லாம் இருந்தாலுமே அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இந்த டேப்ஸு, கிளாசெட்ஸு அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ரீசேல் வீடு வாங்குறோம், நம்ம மாற்றி தான் ஆகும். அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மற்றபடி பாருங்கள் ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது பில்டிங்கில். இருந்தாலும் சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மேஜர் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. இதை இடிச்சுட்டு அதை கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது பில்டிங்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து உங்களுக்கு 2,700, பில்டிங் வந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.75 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், நான் கீ கொண்டு வந்துடுறேன். சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.